ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேசப் போறது, எப்படி நம்ம ஒரு எம்சிபி சர்வர நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடுல கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிளேரைட் எம்சிபி சர்வர், இந்த டேட்டாபேஸ் எம்சிபி சர்வர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய கிளாட் டெஸ்க்டாப்ல மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த நாப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர்ன்னு காமிக்கும். அப்புறம் இந்த டேட்டாபேஸ் எம்சிபி சர்வர் காமிக்கும். ஸோ இந்த மாரி தான் முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம இதிலேயே டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். அந்த ஏபிஐ டெஸ்டிங், டேட்டாபேஸ் டெஸ்டிங் இது எல்லாமே நம்ம செஞ்சோம். எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலா நம்ம டெவலப்மெண்ட் எங்க பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கோடிங் டெவலப்மெண்ட் இல்ல டெஸ்டிங் டெவலப்மெண்ட்லாம் நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட்லயோ, இல்ல விசுவல் ஸ்டுடியோலயோ, இல்லன்னா அ அ இன்டெல்லிஜே ஐடிலயோ இங்க தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாரி ஐடியாலாம் நம்ம அத ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அது எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் இந்த அப்ளிகேஷன் உனக்கு காமிச்சிருந்தேன். அதாவது இந்த எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கா நான் காமிச்சிருந்தேன். எப்படி நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன ஏபிஐ டெஸ்டிங், டேட்டாபேஸ் டெஸ்டிங், அப்புறம் யூஐ டெஸ்டிங் எல்லாமே நீங்க ஒரேடியா வந்து ஒரே ஒரு கமாண்ட்ல மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு படி மேல போயி, நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடுல இந்த கோடிங்க ஃபுல்லா ஜெனரேட் பண்ண போறோம். இன்ஃபாக்ட் நான் கோடிங் கூட ஜெனரேட் பண்ண போறேன். இந்த இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர வச்சு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ நான் வந்து நம்மளுடைய எம்சிபி சர்வர்ல ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு இப்ப காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் அப்ளிகேஷன ரன் பண்றேன் இங்க. பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிருச்சு. ப்ராடக்ட்ஸ் பண்ணா இந்த ப்ராடக்ட்லாம் வருது. இந்த ப்ராடக்ட் வந்து போன வீடியோல நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ப்ராடக்ட் தான் இப்பவும் காமிக்குது. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு, இந்த கோடிங்க ஃபுல்லா எழுத போறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன், முதல்ல என்னுடைய டெர்மினல ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், சிடி ட்ரை அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு mkdir டெஸ்ட் யூசிங் எம்சிபி டெஸ்ட் யூசிங் எம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய டூல்ஸ்லாம் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஏஜென்ட்டில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஏஜென்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் சேட் விண்டோவில் இருக்குது விசுவல் ஸ்டுடியோவில் கோடில். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கிட்டப் கோபைலட் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணலைன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு கோபைலட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த கிட்டப் கோபைலட் பேர் ப்ரோக்ராமிங்னு வரும். அப்புறம் இந்த கிட்டப் கோபைலட் சேட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த பிளகின் இந்த எக்ஸ்டென்ஷனை முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொம்மை அங்கே வந்துடும். கோபைலட் பொம்மை அது. ஸோ அந்த பட்டன் அந்த பொம்மையை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே பாருங்கள் அந்த சேட் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஆப்வியஸ்லி என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த சேட் விண்டோ வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த கிளாட் டெஸ்க்டாப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த விண்டோ. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. பட் இது வந்து ஏஜென்ட் மோடுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ ஏஜென்ட் மோடுனா பேசிக்கலி இது ஏஜெனடிக் மோடு. ஸோ அந்த எம்சிபி சர்வரை இன்வோக் பண்ணுறது, அப்புறம் அந்த டூலிங் கேப்பபிலிட்டியை இன்வோக் பண்ணுறது, அதுவே உங்கள் ஃபைலை போய் மாடிஃபை பண்ணுறது, எல்லா விதமான வேலையும் இது செய்யுங்க. இது பயங்கரமான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த கிட்டப் கோபைலட் ஏஜென்ட் மோட் அப்படின்றது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா, இது புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா, இந்த ஏஜென்ட் மோடை யூஸ் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்க் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆஸ்க் மோட் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த கிளாட் டெஸ்க்டாப் மாதிரி தான். நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அது ஆன்சர் குடுக்கும் இல்லையா? அதான் இங்கேயும் பண்ணும். பட் இதில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவே போய் ஃபைல்லாம் போய் மாடிஃபை பண்ணாது. நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல போய் நீங்க மாடிஃபை பண்ணுன்னு சொல்லி, நீங்க அத போய் இன்சர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா மட்டும் தான், அது போய் இன்சர்ட் பண்ணுமே ஒழிய, அதுவே போய் ஃபைல்லாம் போய் மாடிஃபைலாம் பண்ணாது. ஏன்னா, அதுக்கு ஏஜெனடிக் கேப்பபிலிட்டீஸ்லாம் கிடையாது. போய் ஃபைல மாடிஃபை பண்றது, ப்ரௌசர ஓப்பன் பண்றது, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்க் மோட்ல கிடையாது. வேறஸ் இந்த ஏஜென்ட் மோட்ல நீங்க போனீங்கன்னா, இந்த எல்லாமே நீங்க செய்யலாம். இது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதனால நான் இப்ப இந்த ஏஜென்ட் மோட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இதில சொல்றேன் உங்களுக்கு எப்படி நம்ம வந்து எம்சிபி சர்வர கான்ஃபிகர் பண்றது அப்படின்றது. ஸோ இப்ப இந்த ஏஜென்ட் மோட்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய மாடல் வந்து கிளாட் சோனட் 4 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து பிரீமியம் வெர்ஷன் நான் வச்சிருக்கேன் அந்த கோபைலட். அதனால எனக்கு வந்து இந்த மாடல்லாம் உங்களுக்கு காமிக்குது. சப்போஸ் நீங்க ஃப்ரீ வெர்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதெல்லாம் காமிக்காது. மேபி கிளாட் சோனட் 3.7 காமிக்கும். இல்லாட்டினா GPT 4.1 அந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் ரைட்? ஸோ அத நான் சூஸ் பண்ணிட்டேன் இங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஒரு சின்ன ஒரு கியர் சிம்பல் இருக்கு பாருங்க. இந்த டூல்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடுல ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ண எல்லா டூல்ஸும் காமிக்குது. இங்க பாருங்க. இது எல்லாமே பில்ட் இன் டூல்ஸ். அப்புறம் என்னோட எம்சிபி சர்வர் GitHubன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ GitHub அதுவே இன்ஸ்டால் பண்ணிருச்சு. ஒரு சில டூல்ஸ்லாம். இதுவும் ஒரு எம்சிபி சர்வர் தான். GitHub உடைய டூல். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் ஸ்ப்ரைட்ன்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் ஸ்ப்ரைட்ன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு முன்னாடியே. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அந்த டூலோடைய இதுவும் இங்க காமிச்சிருக்கு. டூல்ஸும் இங்க இருக்கு.
அதுக்கப்புறம் SQL சர்வர்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஸோ இப்போ பிளேரைட் MCP சர்வரை காணோம். நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம அதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. சில டூல்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக இந்த GitHub டூல்ஸ் தேவையில்லை, தூக்கிடுறேன். அதே மாதிரி இந்த டெஸ்ட் ஸ்ப்ரைட் டூலும் நமக்கு தேவையில்லை. ஸோ அதையும் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் SQL லைட் இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவ்வளோதாங்க. ரைட். நான் இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு சில டூல்ஸை மட்டும் தான் இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் புதுசாக ஒரு டூலை ஆட் பண்ண போகிறேன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்மளுடைய விசுவல் ஸ்டூடியோ GitHub ரெபாசிட்டரி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். /playwright எக்ஸிட் ஆட்டோமேஷன் MCP playwright சர்வருக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கேயே பாருங்கள், இன்ஸ்டால் சர்வர் இன் VS கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை நீங்கள் சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டூடியோ கோடை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவுன்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதை அலோவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், விசுவல் ஸ்டூடியோ கோடிலேயே டேரெக்டாக நம்மளுடைய பிளேரைட் MCP சர்வர் இப்போ இன்ஸ்டால் பண்ணிடும். அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஈஸி. இப்போ நீங்கள் இந்த டூல்ஸில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிளேரைட் MCP சர்வரும் இருக்கணும். அது இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் காமிக்க மாட்டேங்குது. ஓகே, அது ஏன் காமிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஸ்டார்ட் சர்வர்னா ஸ்டார்ட் பண்ணிருச்சா? ஓகே. ஸோ ஸ்டார்ட்டும் பண்ணுது. ஐ திங்க் இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக எடுத்தோடனே காமிக்கணும். பட் என்னன்னு தெரியல, டூல்ஸ் இங்கே காமிக்க மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் இந்த டூல்ஸ் போய் பார்ப்போம். அது ஏன் இப்படி காமிக்க மாட்டேங்குது? இங்கே பாருங்கள், இப்போ காமிக்குது பாருங்கள், பிளேரைட் MCP சர்வர் டூல்ஸ். ஐ திங்க் இது கொஞ்சம் டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இந்த பிளேரைட் MCP சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே பாருங்கள், எல்லா சர்வர்ஸும் எல்லா டூல்ஸும் காமிச்சிருச்சு. இந்த டூல்ஸ் எல்லாமே சேம் டூல்ஸ் நம்ம கிளாட் டெஸ்க்டாப்பில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே டூல்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் காமிக்குது. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே காமிக்கிறேன். ரைட். ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் சர்வர் நீங்கள் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இல்லை நானே ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 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 கமாண்டை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த 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 கியரை சம்பளை கிளிக் பண்ணிட்டு ப்ளீஸ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட் மோர் டூல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் MCP சர்வர்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து STDIO தான் நம்ம ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா npx-y அப்புறம் ஆட் எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் / ஐ திங்க் பிளேரைட் MCP இந்த கமாண்ட் இருக்குது பாருங்கள். இதே தான் நான் ஆக்சுவலாக அங்கே போட போகிறேன். ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா அது பாருங்கள், பிளேரைட் MCP சர்வர் நேம் கேட்கும். அந்த நேம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லைனா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த MCP சர்வர் இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதாங்க, MCP சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த MCP சர்வரில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இவன் தான். நான் நீங்கள் வந்து போய் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ரைட். சேம் எக்ஸாக்ட் கான்செப்ட் தான் நான் இப்போவும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கேன் யூ நேவிகேட் டு இந்த URL கொடுத்துட்டு அண்ட் கிரியேட் அ ப்ராடக்ட் வித் சம் ரியலிஸ்டிக் டேட்டா அண்ட் வெரிஃபை இஃப் த ப்ராடக்ட் இஸ் கிரியேட்டட் இன் தி லிஸ்ட். அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட். கொடுத்து நான் இப்போ என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட் மோடு வந்து இதோடைய நேவிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குது. உடனே அது தெரிஞ்சு போச்சு. ஓகே, பிளேரைட் MCP சர்வர் தான் நம்ம இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இதான் இந்த MCP சர்வருடைய அமேசிங் கேப்பபிலிட்டி. த மொமெண்ட் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 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 மாடலுக்கு தெரியும், ஓகே நம்ம எந்த டூலை வந்து இன்வோக் பண்ணணும் அப்படின்றது. இந்த ஏஜென்ட் ஏஐலாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதே கேப்பபிலிட்டி தான், அதே கான்செப்ட் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டூல்ஸ் அதோடைய கேப்பபிலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்த உடனே ஓகே இந்த MCP சர்வர் பிளேரைட் MCP சர்வர்னு ஒரு டூல் இருக்குது, சர்வர் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த பிளேரைட் நேவிகேட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் நான் வந்து இப்போ இன்வோக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வோக் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நேவிகேட்டும் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு கொடுத்தோடனே பாருங்கள் பண்ணிடுச்சு. நீங்கள் இங்கே போய்ட்டு அலோவ் இன் திஸ் செஷன் ஒரு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரையும் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ அதுவே போயிட்டு இந்த விசிபிள் டெக்ஸ்ட் போய் எடுக்கிறது, அப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இனிமேல் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது பதிலாக இந்த டூலை வந்து இனிமேல் அந்த செஷன் உங்களுக்கு கேட்காது. நான் அலோவ் இந்த செஷன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த தடவை இந்த நீங்கள் டைப்பும் நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டைப் பண்ணுறப்பவும் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஸோ பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது.
அப்புறம் கெட் விசிபிள் HTML. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அலோவ் இந்த செஷன் கொடுத்தனால அது மறுபடியும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. அதுவே போய் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஃபில்லுக்கு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், NVIDIA GeForce RTX 4070 Tiன்னு சொல்லி கொடுத்துட்டுச்சு. அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே என்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணு அப்படி சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், அதுவே போயிட்டு ப்ராடக்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பாருங்கள், க்ரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள், NVIDIA GeForce RTXன்னு சொல்லி. மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுச்சு. இப்போ வெரிஃபை பண்ணுது ஆக்சுவலாக அந்த இருக்கா இல்லையா, அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. ஓகே, அது வெரிஃபை பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஒரு படி மேலே போய் எனக்கு இந்த கோடிங்கை ஜெனரேட் பண்ணி கொடுக்க நான் சொன்னால் கூட அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். கேன் யூ ஆல்சோ generate the code for me and save here சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணேன்னா அது தெரியும், ஓகே நான் கோட் ஜெனரேட் பண்ணேன்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சேம் ஆப்ரேஷனாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், அதுவே கோட் ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஐ திங்க் தப்பாக சொல்லுது. அது வந்து Playwright MCP சர்வரோடைய கோட் ஜெனரேட் பண்ணுது. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இருங்க. கேன் யூ பெர்ஃபார்ம் the same above test operation and do test code generation னு சொல்லணும். ஏன்னா நம்ம கோட் ஜெனரேஷன் சொன்னோன்னா அந்த அப்ளிகேஷனுடைய கோடை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சது. டெஸ்ட் கோட் ஜெனரேஷன் அப்படி கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா தியரிட்டிக்கலி இது வந்து Playwright கோடை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் கோட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டூல் நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுடைய Playwright MCP சர்வரில். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்ரேஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் அதே ஒர்க்கு தான் அதை பண்ண போகுது. நேவிகேஷன் பண்ணுது, அப்புறம் போய் கிளிக் பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஃபில் பண்ண போகுது. இங்கே பாருங்கள், அது ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கு பேக்ரவுண்டில், நான் அதை எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அது என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார்ட் கோட் ஜெனரேஷன் சொல்லி நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாப் கோட் ஜெனரேஷன் அந்த ஒரு டூல் இன்னொரு டூலை இன்வோக் பண்ணிவிட்டு அதை கோடிங்கை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ லெட் மீ ட்ரை டூயிங் தட். கொஞ்சம் இருங்க, அது ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எண்ட் கோட் ஜெனரேஷன் செஷன் சொல்லிட்டு ஒரு டூல் இன்வோக் ஆகுது. ஸோ அந்த டூல் ஒன்ஸ் இன்வோக் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ கோட் ஜெனரேஷன் இங்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், அதுவே கோடிங்கும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த பட்டனை நீங்கள் அந்த கிளாஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு என்னென்னா ஆப்ரேஷன் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ யூஐயில் டெஸ்டிங் பண்ணிச்சோ அது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக டெஸ்ட்டாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு வித் ஆல் த லொக்கேட்டர்ஸ் அண்ட் த வேல்யூ விச் இட் ஹேஸ் என்டர்ட். ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூவும் இருக்குது, லொக்கேட்டர்ஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு மட்டும் ஜெனரேட் பண்ணாமல் அது வந்து கோடிங்கும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்னால தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக அது எப்படி வந்து இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய Playwright MCP சர்வரையோ இல்லை டேட்டாபேஸ் MCP சர்வரையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணி கம்ப்ளீட் டெஸ்ட்டை நீங்கள் ரன் பண்ணி இன்ஃபேக்ட் கோடையும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ இதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ ஒரு டெவலப்பரோ இல்லை ஒரு ஜூனியர் டெஸ்டரோ ஒரு இனிஷியல் டெஸ்டிங்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த Playwright MCP சர்வரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேஜை மட்டும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்து டெஸ்டிங்கை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே அதை பண்ணி கொடுத்துரும், விச் இஸ் அமேசிங். இங்கே பாருங்கள், அதோட கான்ஃபிகரேஷன்ஸை ஜெனரேட் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ Playwright MCP Playwright-ஓடைய கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் அதோடைய ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி டெஸ்ட் கேஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் வந்து இனிஷியல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ரைட்டிங் ஈவன் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் Playwright-ஓடைய MCP சர்வருடைய இன்னொரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் வித் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் கோடிங்லாம் உட்காந்து எழுதணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய Udemy கோர்ஸ் படிங்க. இன்னும் இதை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். அதே மாதிரி நீங்களே ஒரு AI ஏஜென்ட் ஜெனரேட் பண்ணணும், நானே வந்து ஒரு MCP சர்வரையும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இந்த கோர்ஸில் போய் பாருங்கள். இந்த கோர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு MCP சர்வரை நீங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்கிறது கிளியராக போட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்களே கஸ்டம் MCP சர்வர்லாம் எழுதி உங்கள் டெஸ்டிங் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். மறுபடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.